Morning students. In the previous video we learned about types of data models. So types of data model பார்த்தீங்கன்னா 5 types கொடுத்துருக்காங்க. So hierarchical model, relational model, network database model. So இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா entity relationship model and object model அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஹையராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல் வந்து எப்படி நம்ம டேபிள்லாம் வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வருது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் இதை எப்படி ஷார்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னா ER மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ in this database model relationship are created by dividing the object into entity and its characteristics into attributes. ஸோ ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிட்டி ஓகேவா. சிஆர் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிலேஷன்ஷிப் ஆர் கிரியேட்டட் பை டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்டு என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேபிள் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்டிட்டியை தனியாக டிவைட் பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டு ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் டெவலப்டு பை சென் இன் 1976. ஓகேவா. ஸோ 1976 சென் அப்படின்றவர் தான் இதை டெவலப் பண்ணார். திஸ் மாடல் இஸ் யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் ஏ கான்செப்டுவல் டிசைன் ஃபார் த டேட்டாபேஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன் லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ த டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் பை லுக்கிங் அட் ER மாடல் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இப்போ இந்த ER மாடலில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிளாக இருக்கும். இதை டிசைன் பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்த உடனே வந்து இந்த டேபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஸோ இது இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த டேபிள்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஷேப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நமக்கு பார்த்த உடனேமே நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அண்ட் எலிப்ஸ் 2 அண்ட் டைமண்ட் 3 ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் த என்டிட்டிஸ், எக்ஸாம்பிள் டாக்டர் அண்ட் பேஷண்ட். ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தான் சில டாக்டர் பேஷண்ட் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ், நடுவில் பாருங்கள் ஒரு டைமண்ட் பாக்ஸுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயக்னிசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் அப்படின்றது அந்த நோடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலிப்சிஸ் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதில் டிஐடினா டாக்டர் ஐடி, டி நேம் அப்படின்னா டாக்டர் நேம், பேஷண்ட்னா பிஐடி, பேஷண்ட் நேம் அப்படின்னும் போது பி நேம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க நமக்கு. So rectangle represents the entities, example doctor and patient. Ellipse represent the attributes doctor ID, D name, patient ID, patient name. Attributes describes the characteristics and each entity becomes a major part of the data stored in the database. So attributes எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அது characteristics. ஓகேவா, எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா each entity become a major part of data stored அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ டைமண்ட் ரெப்ரசன்ட் ரிலேஷன்ஷிப் இன் ER டயக்ராம். இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரில் டாக்டர் அண்ட் பேஷண்ட் பார்த்தோம். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் டயக்னோசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேபிள் இருக்கும், அதாவது டாக்டர் அண்ட் பேஷண்ட் அப்படின்ற 2 டேபிள்ஸ்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எது ஏற்படுது அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப். ஓகே, டயக்னோசிஸ் அப்படின்னு அதான் சொல்லியிருக்காங்க. டாக்டர், டயக்னோசிஸ் தான் பேஷண்ட். ஸோ இதுதான் அதோடைய மீனிங். ஸோ இப்படி தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகேவா. ஸோ இது வந்து ER மாடல். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த டேபிள்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிடும். அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன, அதுக்கான மெத்தட்ஸ்லாம் என்ன, மெத்தட்ஸ் அப்படின்றது அப்படியே ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ஸில் கூட நாம் வந்து இதுக்கு ஸோ அந்த மாதிரி கூட அதோட டேபிள்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேவா. திஸ் மாடல் ஹேண்டில்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் such as geographic information system, scientific experiments, engineering design and manufacturing. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸை கூட நம்ம இந்த மெத்தடில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும்.
ஸோ இதில் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ஸோ இந்த மெத்தட்ஸில் தான் வந்து டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றது நெக்ஸ்ட் ஆப்பில் நமக்கு டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். டு ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்போது என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதோடைய பிஹேவியர்ஸ் என்ன, ஸோ இதை பொறுத்து தான் அதோடைய டேட்டாஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இட் ப்ரொவைட்ஸ் கிளியர் மாடுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோட். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் மாடிஃபை பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷேப்பு. ஸோ ஷேப்புன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஷேப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன ஷேப்புக்கு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும், அது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இந்த 3 ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றது. இப்போ சர்க்கிள்னால் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலாவில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரேடியஸ். ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது லென்த் அண்ட் பிரெத். ட்ரையாங்கிள் போது பேஸ் அண்ட் ஹைட். ஓகே, an example of the object model is shape, circle, rectangle and triangle are all object in this model. ஓகேவா? ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ். சர்க்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட்ஸ் ரேடியஸ். அதேமாதிரி ரெக்டாங்கிள்னா என்ன சொன்னால் லென்த் அண்ட் பிரெத், ட்ரையாங்கிள்னா பேஸ் அண்ட் ஹைட். ஸோ த ஆப்ஜெக்ட் சர்க்கிள்ஸ், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இன்ஹெரிட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஷேப். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அதுலேருந்து டெரைவ் பண்ணி வர்றது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்லேருந்து சைல்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க பேரண்ட் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் பார்த்திங்கன்னா சைல்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ், டேட்டா மாடல். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ வெரி ஈஸி கூட, அந்த டயக்ராம் பார்த்தாலே நம்மளே அதை ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது புக் பேக் 5 மார்க். ஓகே, ஸோ அதனால் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். தேர்ட் பார்த்திங்கன்னா எண்ட் யூசர். ஃபோர்த் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். ஓகே, ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபின்னு ஷார்ட்டாக கூட சொல்லலாம். ஓகே, டிபினா டேட்டாபேஸ், ஏன்னா administrator is the one who manages the complete database management. Okay, management system. DBA takes care of the security of the DBMS, managing the license keys, managing user account and access, etc. Okay, ஸோ அப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கு டிபிஎம்எஸ்க்கான செக்யூரிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு டேட்டாஸை வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான அதுக்கான செக்யூரிட்டி அப்புறம் அதை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதை எந்த அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை அண்டு அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதா வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். திஸ் யூசர் குரூப் இஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டிபிஎஸ் அண்ட் ஃபாக்ஸ் ப்ரோ சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றவங்க தான் வந்து இந்த குரூப்பில் இருப்பாங்க. ஓகே, அவங்கள தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எண்ட் யூசர். ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆர் மொபைல் ஸ்டோர் யூசர் டேட்டா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாடர்ன் அப்ளிகேஷன்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெப்லேயும் சரி, இல்லாட்டி நம்ம செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், மொபைல், ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுறோம் சரி, எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. Applications are programmed in such a way that they collect user data and store the data on DBMS systems running on their server. End users are the one who store, retrieve, update and delete data. ஸோ அப்போ எண்ட் யூசர் அப்படின்னா என்னென்னா, நம்ம கொடுக்குற அந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ டிபிஎம்எஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ட் யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ ஏற்கனவே ஸ்டோர் பண்ணதை வந்து எடுப்பாங்க, இல்லை ஏற்கனவே இல்லாட்டி ஸ்டோர் பண்ணுவாங்க, ரீட்ரைவ் பண்ணுவாங்க, ஸோ அப்டேட் பண்ணுவாங்க அண்ட் டெலீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஆத்தரைஸ் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து
end users அப்படின்னு சொல்கிறவங்கள தான். ஓகே, next database designers are responsible for identify the data to be stored in the database for choosing appropriate structure to represent data and store the data. ஸோ database designers தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் வந்து எங்கே, ஸோ எந்த மாடலில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுற ஷேப்பை ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க யாருன்னா database designer அப்படின்றவங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க யாரோ, ஸோ அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதை டிசைன் பண்ணுறவங்க, நெக்ஸ்ட் எண்ட் யூசர்ஸ். ஓகே, ஸோ இதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வெரி இம்பார்ட்டன்ட் தான். பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கூட கேட்பாங்க இந்த கொஷின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் உடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.